என்னுடைய வீடு முடியணும், நீ வாங்கி தந்த வண்டி நல்லா ஓடணும். பேட்டரி வீக்கா பார்த்தேன். மெல்ல மெல்ல நகர்த்தி உங்கள ஓரளவு ஒரு 60% உங்கள காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன் நான். ஆனா இப்போ அந்த வீட்ட முடிக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தையும், அப்படி ஜல்லிகள் அடித்து வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகளையும், என் வண்டியவும் ஒழுங்கா ஓட்டி தந்தா உங்க கடன்கள் தீர்ந்துரும். வேற என்ன வேணும்? இந்தா இந்த கனிய கொண்டு போய் இனிமே வண்டி ஓடும். பக்கத்துல வா. அருமையா வயிறார சாப்பிட்டு போப்பா. நிறைவாயிரு மகளே. இந்தா பணம் தாரேன். கடத்தை தீர்த்துரு. நிறுத்தி விட்டுருவோம். அதே செஞ்சு மாநகர் கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கீங்களாப்பா? கால் வந்துட்டு வாங்க. வாடா தம்பி, உங்க பிள்ளைகளங்க இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமி பிறவி. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. இப்போ வரலாம். ஆடி மாதத்துலேருந்து ஜனனம் தோன்றும். இந்த கனியை சாப்பிட்டுக்கா, இந்த பணத்தை வச்சுக்கா, உன் கடன் தீரும். இதை வீட்டில் வச்சு என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. பக்கத்தில் வா. நல்லா இருக்கலாம். தடுமாற்றம் இல்லாமல் வாடு. வாங்க முதல்ல நல்லா கேட்டு. வாய் திறக்காதுன்னு சொல்லிடுது. அதனால தான் ஒரு எடுத்தோடனே குழந்தை வரத்தை கொடுத்தேன். உங்கள் ஆத்தாளை பற்றி என்கிட்ட கேட்கவே கூடாது. என்ன போய்ட்டு வா. அடுத்து யாரடா செஞ்சு கருப்பசாமிக்கு நல்ல கொழுந்து வெத்தலையாக இருக்குது. பாக்கு சீவல் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் பாக்கு சீவலுக்கும் வெத்தலைக்கும் எந்த இடம்பா பெருமை? கும்பகோணம். கும்பகோணம் நில்லுங்க, இன்னும் இருக்குது. கும்பகோணம் இருக்குது. எண்ணெய் பெரிய எண்ணெய். நீங்கள் உங்கள் பிள்ளைய பற்றி கேட்க வந்தீங்களா? வாப்பா. அதுதான் யாருக்கு குழந்தை இல்லை? பக்கத்தில் வாங்க. வரலாம். மாசிலா நிலவேனம். உங்கள் பிள்ளைங்க பாருங்க. இப்போ மகன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். பேசவும் அறியாத பிரேமையின் மனதாலே ஒரு பக்கத்தில் வழக்கில் வந்து வெற்றியாயிருக்கும், இன்னொரு பக்கத்தில் வந்து மனசு சோர்வடைந்து வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ இந்த பிள்ளைய என்ன செய்வோம்? அபர்ணான்னு ஒரு பிள்ளை இருக்க. அபர்ணா தானே? அவளை என்ன செய்யலாம்? இப்போ அவன் தான் கண்டிப்பாக வேணுமா? ஒரே வார்த்தை பேசு. என் பிள்ளை நீ தான். கால் வந்துட்டு வா. போ. நல்ல மாப்பிள்ளை கொண்டு வந்து சேர்த்தா போதுமாடா? கண்குடியில் வாழ வச்சா போதுமா? வா, வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கருப்பசாமிக்கு இந்த சன்னிதானத்திலே உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை வாரான். ஏன் கையாலவே திருமாங்கலையும் எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வைக்கேன். இந்தா வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைவார். அது முடிய போகுது. அதனால தான் இந்த வாக்கை சொல்லியிருக்கேன். ஜெயிச்சுவா, வெளியே சொல்லக்கூடாதுன்னு பக்குவமாக சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடக்கூடாது. என்ன வாழ்க்கை. கருப்பசாமிக்கு இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதாக்கா. அடுத்து பேசுவோம். என் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு கேட்டு வந்தேன். காதல் என்னும் சோலையிலே ராதே ராதே நான் கண்டெடுத்த கண்மணியே ராதே ராதே. பாப்பா ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் செய்யாத உன் பையன் அவனுக்கு செஞ்சிடல. இப்போ அவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அவன் மனது கொஞ்சம் குழப்பமாகி ஒரு ஆள்கிட்ட மாட்டி ஏமாற்றமாகி பணத்தை இழந்து கொஞ்சம் உள்மனதுக்குள்ளே கேவலப்பட்டு வாழவா சாகவான்னு முடிவெடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வரி கட்டி டாஸ்மாகில் சரக்கை வாங்கி அடித்து துடித்து நல்லா பிடிச்சி உட்காந்துருக்கான். அவன் மண்டையை திருப்பி தந்தா போதுமா? கால் வந்துட்டோம். அடுத்து பேசுவோம்.
கர்மசாமிக்கு அப்பா வருகிற பௌர்ணமிக்கு முத நாள் என்னைய வந்து பாரு. அவன் போட்டாவும் ஜாதகமும் கொண்டு வா. ஜெயிச்சு தர எடுத்துட்டு வந்துருக்கீங்க. நாலு இப்ப இல்லை, பௌர்ணமிக்கு முத நாள் பார்க்கணும். கர்மசாமிக்கு குழந்தை வர வேணும். மாலை பக்குவமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். வயசுத்தனமா வயசுத்தனா கண்ணமுடு என்னப்பா முருகப்பெருமான் வரார? உங்கள் வீட்டு பக்கம் முருகன் இருக்காரா? அவரை டெய்லி கும்பிடுவீங்களோ? வந்து மயிரோடு வந்து நிற்கிறானே, கால் வந்துட்டு வா என் செல்லங்களே. மயிலேறி விளையாடி வா. வரலாம். பக்கத்தில் வாங்க. கர்ப்பப்பையில் உயிரணுக்கள் தங்க மாட்டுக்கு. அதனால குழந்தை வந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உங்க உள்ளத்துல இருக்கு. ஆனா கருப்பசாமியுடைய சக்தியால ஒரு ஆம்பளை பையன் தோன்றுவான். பிறக்கிற பிள்ளைக்கு காலில் ஒரு மச்சத்தோட பிறப்பான். அதுக்கு சயின்டிஸ்டும் உதவியாக இருக்கும். வெற்றியாகி தரேன். கருப்பசாமிக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கு, புண்ணியமா இருப்பா. சாப்பிட்டு போங்க. ஆந்திரா ஆந்திரா தேசம் தாயின் மடியில் குடும்பத்தோட வந்தவங்க. குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? யாராவது கால் வந்துட்டுவாங்க. தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. நீங்க உங்க வீட்டு பாதையில் அம்மன் கோயில் இருக்கோடா? எந்த ஊர் உங்களுக்கு? நான் அங்கதான் கேட்குறேன். நீங்க இருக்கிற பகுதியில் அம்மன் கோயில் இருக்கா? இருக்கு. விநாயகர் இருக்காரா? அதை தாண்டி போனோன்னா நதி இருக்கா? நீங்க தான் உத்தரவு. கால் வந்துட்டு வா. நான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம சொல்ல முடியுமா? என்ன பேசிட்டீங்க? ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. என்ன வேணும்பா? ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். கல்யாணம் நடந்தாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். திருப்பதி ஆண்டவருக்கு கொண்டு ஒரு மாங்கல்யம் செஞ்சு போட்டு வெற்றியாக நடந்துடும். வேற என்ன வேணும்? அவ்வளோ. பையன் அமெரிக்கா கால் வந்துட்டான். கால் வந்துட்டான். நான் சொன்ன ஒரு பாட்டுலேயே நீ வந்த குறி முடிச்சு போச்சு. ஐயா கல்யாணத்தை பற்றி தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வைகாசிக்குள்ள ஒரு நல்ல அருமையான ஜாதகம் வரும், நல்ல வரன் வரும். புரியுதா? கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்துடுவோம். உன் பையன் 3 மாதமாக அமெரிக்கன். ஆமாம், ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி 3 மாதம் டைம் கேட்டிருக்கேன். என்கிட்ட முண்டாத சொன்னால் ஒரே பாதை தான். வைகாசியில் ஜாதகம் வரும், என்கிட்ட சொல்லாமல் முடிச்சிடக்கூடாது. 4 ஜாதகம் வரும். என்ன அடுத்த உத்தரவில் உன் உடம்பை பற்றி பேசும். என்னை நீங்கள் 4 முறை பார்க்க வேண்டியிருக்க. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாதது யாருக்குப்பா? வாழ்க மகளே வாழ்க. சாப்பிடாம போனால் அந்த நண்டியை நான் மறந்துடுவேன். வெரி குட். என் செல்லம் கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்ன பேருடா? சத்தமா சொல்லு. உட்காருங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. என்ன பேரு உனக்கு?
ஜஸ்வந்த் குமார். என்ன படிக்கிற? உட்கார். சிட் ஆன். பக்கத்தில் வா. கமிங். ஓகே. பிறந்ததுலேருந்து எப்படி தான் இருக்காங்க? 2 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி. சொன்னால் வருத்தப்படுவீங்களா? பையனுடைய மூளையினுடைய நரம்பியல் கொஞ்சம் சரியாக இயங்கலை, புரியுதா? அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவங்கள் தேவைப்படும், ஆப்ரேஷன் தேவைப்படாது. மருத்துவம் கொடுத்துருக்கோம். நான் சொல்ல கேட்டு வாங்க, இவனை சரியாக்கிடலாம். 9 மாத கால அவகாசத்தில் அப்படி மெல்ல மெல்ல தெளிவடைஞ்சிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 9 மாதத்தில் என்னைய 3 முறை இவனை பார்க்க கூட்டு வரணும். வருகிற நாள் பௌர்ணமியாக இருக்கணும். இப்போ வர பௌர்ணமி பௌர்ணமியாக இருக்கணும். காலன்ட்டு நல்லா ஆக்கிடலாம்ப்பா உன் பிள்ளைய. கர்மசாமிக்கு ஏய் தம்பி, உன் பேர் என்னடா? நீங்கள் விடுங்க, அவனே கும்பிட்டு வருவான். கும்பிட்டு வா போ. நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. உன் பேர் என்ன? இங்கே வா ஜஸ்வந்த். பேர் என்னடா? இந்த கனியை சாப்பிட்டுக்கா வீட்டில் போய். வா பக்கத்தில். கர்மசாமிக்கு குணமாக்கியாச்சு. உன் பிள்ளை நல்லாயிருவான், கல்யாணம் முடிப்பான், ஒரு பிள்ளை பிறக்கும். மகளே சொல்லுங்க. மருந்து சாப்பிடணும்னு சொன்னீங்களே. ஆமாம், இப்போ என்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? தெரபிகளுக்கு கூட்டுப்போம் கொஞ்சம். சரி, அதே ஆந்திர தேசம். என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான். இன்னொரு தரம் கும்பிட்டுவா. நல்ல காலில் விடலை. ஜெய் பத்ரகாளி. உங்கள் எல்லையில் காளியம்மா இருக்காளா, துர்காதேவி இருக்காளா? துர்காதேவி. காலில் வந்துட்டு வா. பக்கத்தில் போ, பயப்படாத போ. அப்படித்தான் கும்பிட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. உன் புருஷன் திருந்துவானான்னு பார்த்தேன். நேற்று உத்தரவில் அவன் திருந்த மாட்டான். அவனுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவன்கிட்ட குடி போதையிலிருந்து சர்வ நாசமான புத்திப்புறம் அவன்கிட்ட இருக்கு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு அவன் திருந்த மாட்டான். உன்னை படாத பாடு படுத்துவான். அதனால் உனக்கு ஆபத்து இல்லாமல், உன் தன்மானத்துக்கு பங்கம் இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துடுவான். ஓடியா. நீ இருக்கிற பகுதியில் இருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டருக்குள்ளே ஜிஹெச் இருக்குதான். இருக்கா எமோய்? நீ இருக்கிற இடத்துல இருந்து 12 கிலோமீட்டரில் ஜிஹெச் இருக்குதாம்ல, தெரியலையா? அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அவன் படுத்திருப்பான். நீ போய் அவனை பார்ப்ப. அதுக்கு பிறகு அவன் திருந்தி வீட்டுக்கு வருவான். நல்லாரு. உனக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டான், உன் மனதை கெடுக்க மாட்டான். காப்பாற்றித்தரேன். இந்த வருஷமே உனக்கு கிடைச்சிடும். இந்த நிச்சயமாக கிடைக்கும். வெளிக்கா என்னை பார்த்துப்போ, ஆத்திரப்படுறாங்க. லாட்டரி சீட்டு அண்ணே, லாட்டரி சீட்டு, லாட்டரி சீட்டு அண்ணே, லாட்டரி சீட்டு. ஏண்ணே லாட்டரி சீட்டு, நல்ல லாட்டரி. ஆட்டுக்குட்டி வளர்த்தீங்களா? எங்கே இருக்குது ஆட்டுக்குட்டி? மரம வீட்டில் இருக்குது. இந்தா அங்கே வைப்பா. அப்படி தான் தட்டணும், அதுதான் கரெக்டு. உட்காரலாம். அடுத்து போக வேண்டாமாப்பா ஃபாரினுக்கு? வா. நான் ஒரு பாட்டு படித்தேன், உன் காதில் ஏறிச்சா? என்ன ஏறிச்சு சொல்லு பார்ப்போம். ஒரு ஆம்பளை என்ன வந்துச்சு? லாட்டரி சீட்டு. எங்கே லாட்டரி சீட்டு? நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது. ஆனால் நீ இருக்க வெளிநாட்டில் உண்டு. உண்டுமா கிடையாதா? அதில் ஒரு பரிசு விழுந்துட்டா அவன் கடன்லாம் அடைஞ்சு போயிருங்களா? என்னப்பா? ஆனால் அதுக்காக செய்த முயற்சிகள் உண்டு. பரிசு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வேதனை. ஊருக்குள்ளேயும் கடன், அங்கே போன இடத்துலையும் கடன், இருக்க முடியாத வேதனை, இவைகள்லாம் இருக்கு. கால் வந்துட்டு வா, உன்னை ஜெயிக்க வைப்போம்.
காது தூரப்பட்டாச்சு. ஏன் என்னத்துக்கு கேட்டுக்கிட்ட இதைய? கண்ணே கண்மணியே, 3 வருஷ காலமாகவே உன்னுடைய குடும்பத்துல பொருளாதார சிக்கலும் கடன்களும் மனவேதனை இருக்கு. வீடு இடம் கைவிட்டு போயிருமோங்கிற குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. அடுத்த முயற்சி நம்ம இங்க இருந்து தொழில் பார்த்து பிழைச்சுக்கலாமா அல்லது வேற எந்த ஊருக்கும் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு கருப்புசாமி ஒரு வழியை காட்டினார்னா அதன்படி போயிருவோம். நம்மளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னைய பார்க்க வந்திருக்கு. இதுதானே உண்மை. என்னடா சொந்த ஊர்ல இருங்க, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தரேன். வியாபாரத்தை உருவாக்குவோம். அதில் உனக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் பணத்தை தரேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு ஃபாரின் சான்ஸ் தரேன். அதில் உன் கடன்லாம் தீர்றதுக்கு வேண்டிய வழியை உகுத்து தரேன். வெற்றி மாலை கொடுப்பான் கருப்பசாமிக்கு. இன்று இது காயாக இருக்கும், நாளை கனியாக மாறும். இது காலத்தின் கட்டாயம். கருப்பசாமியின் சக்தி. பெருமைக்குரியவனாக இருப்பாய். இந்தாப்பா கடன்லாம் தீர்ந்து உயர்ந்து வருவாய் கருப்பசாமிக்கு. சரி அப்படின்னு இருக்காப்பா. நல்லாயிரும்மா, கவலைப்படாண்டாம், தைரியமாக இருக்கலாம். இந்தா அள்ளித்தந்த பணம் அளவில்லாமல் பெருகும். அதே தொண்டைமான் புதுக்கோட்டை குழந்தையை பற்றி கேட்க வந்துடுவாங்க. சாப்பிட்டு போகணும்பா ஐயா. நீ சொன்ன வார்த்தைக்கும் ஒண்ணு இல்லடா. வா 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 இல்ல வா 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 வா. நெல்லுக்கா 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 நெல்லு. நெல்லு. என்னடா உன் பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? இங்க வா, தாத்தா பாரு, பக்கத்துல வா. வா பக்கத்துல வா. சரி, இவனை பேச வைக்கணும் அப்படித்தானம்மா? முதல்ல நிக்க வைக்கிறேன், அடுத்து பேச வைக்கிறேன், அடுத்து நடத்த வைக்கிறேன். சரி, இந்த பௌர்ணமிக்கு கூட்டுவா கருப்பசாமிக்கு. வா நம்ம இந்தா இன்னிலிருந்து கல்வி ஞானம் பெருகும். படிச்சு வருவான். கடன் விடாம காப்பாத்துறேன் கருப்பசாமிக்கு. அதே புதுக்கோட்டை பிள்ளையின் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தாங்களா யாராவது? வாடா தம்பி வா. யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? வா. கல்யாணம்மா கல்யாணம். இன்னொருத்தரம் கும்பிட்டு வா. ராஜா எங்க காணல? என்னப்பா அதுக்காக அவங்க வேலையை விட்டு போக கொடுக்க முடியுமா? இன்னொரு காலம் விட்டு வா. பயந்தாங்கொல்லி. எந்த ஊருடா தம்பி? என்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடு. யார் வாரா? உன் வீட்டை விட்டு அப்பாற்பட்டு போனால் ஒரு கம்மாய்க்கரை வருதா? எங்கே இருக்குது? அங்கே கருப்பசாமி இருக்காரோ? முத்து கருப்பசாமி இருக்காரு. கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன். முதல்ல உன் கடனை தீர்த்து தரேன், அதுக்கு உழைப்பும் பணத்தையும் தரேன். 9 மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றார். 3 முறை என்னைய பார்க்கவா, அடுத்து பேசுவோம். ஒரு கேள்வியோட முடிச்சுக்காடா. கருப்பசாமிக்கு மனநிலை சரியில்லாதது யாருக்குப்பா? மனநிலை
என்னது இவர் யாரு? இவர் யாருண்ணே? என்னவா இருக்கு? வாங்க பக்கத்தில் வாங்க. எவ்வளோ நாளாக இருக்குப்பா? கையை விடுங்க. உங்கள் பேர் என்னண்ணே? உங்கள் அப்பன் பேர்? நான் தெரியுதா உங்களுக்கு இப்போ? புரியல. துலக்கம் தெரிய மாட்டேன். கண்ணு தெரியுமான்னு சாமிகிட்ட கேட்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. கண்ணுக்கு ஒளி வருவதற்கு 6 மாதம் ஆகும்பா. வர வச்சிருவோம். பார்க்க வைக்கிறேன். இந்த சக்தி உண்டு. கருப்பசாமிக்கு கண் பார்வையோடு என்னை கும்பிட வருவீங்க. அடுத்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் அடுத்து அழைக்கிறேன். வருக, வாங்கி கொள்ளலாம். இந்தாங்க பணம். தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னென்ன பிள்ளைக்கு புரியல? நின்றுக்காங்கண்ணே. முதல்ல என்னென்ன பிள்ளைக்கு என்ன? இல்லை, பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கால் வந்துட்டாங்க. வாழை இலையா இருக்கா? எங்க இருக்கு? உங்க ஏரியாவில் வாழைகள் நிறைய உண்டா? நிறைய இருக்கு. வாழை இலைகள், வாழை மரங்கள் அதிகமாக இருக்குமோ? இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. என்ன கருப்பசாமி பூ சரத்தை எடுத்து வச்சிருக்க? உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை போய் பார்த்தப்பா. 6 மாத காலங்களாகவே அவங்களுக்குள்ள மன வருத்தமும் குழப்பமும் நிறைய நடக்கு. இதுக்கு பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல வார்த்தைகள் இந்த குடும்பத்தினுடைய அமைதியை குறைக்கிறது. இதனால மந்திரங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டோம். மந்திரமாய வேலை நடந்தது உண்மையப்பா. அதனால குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் சண்டை சச்சரவு வருவதும் உண்மை. ஒரு சொத்தை பிரிக்கணுங்கிற சூழ்நிலை வரக்கூடிய நிலைமையும் நடக்கும். உடன்பிறப்புக்குள்ள பகையும் நடக்கும். இது அத்தனையும் நடக்கக்கூடிய நிலைமையில இப்போ இருக்கு. இவைகள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வரார உண்டா? அதான் நிற்கிறார். கால் வந்துட்டு அவர்கிட்ட கேட்க. வரலாம். உன் வீட்டுக்குள்ள பெண் ஒரு பெண்ணினுடைய ஆத்மா தெய்வமா இருக்குப்பா. அவளை வணங்கிக்கங்க, நல்லதுதான். இந்த குடும்பம் ஒற்றுமையாக மலரும். வைகாசி விசாகத்திலிருந்து புனிதம் கிடைக்கும். கடன் தீர்த்து தரேன், வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்ப்பா? இந்தா, நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு திருமணம் விஷயமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குண்ணே திருமணம்? கால் வந்துட்டு நாதம் என்னும் கோவிலே வரலாம். ஏன் யோசனை பண்ணி வாங்குதப்பா? ரொம்ப ஜாதகத்தை கழிக்கக்கூடாது. ரொம்ப பொருத்தம் பார்த்து வேண்டாம்னு சொல்லக்கூடாது. 8 பொருத்தத்துக்கு மேலே உள்ள ஒரு ஜாதகம் வரும். அதவே கல்யாணம் முடிச்சுக்காங்க. வெற்றி உடையதான் நடக்கும்.
இப்போ தான் அந்த விதி நடக்க போகுது. அதான் நான் உங்கள கூப்பிட்டுருக்கேன். பொறுமையா இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது. காப்பாத்தி தரேன். அடுத்து பத்திரிகைய கொண்டு என்னைய பார்க்க வருவ. கர்மசாமிக்கு இந்த பூவ கொண்டு போய் பூஜை அறையில வைக்கணும். சாதாரணமா நெனச்சிடக்கூடாது. கர்மசாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டது யார்? கடன்களால் பாதிக்கப்பட்டது. கல்யாணம் முடிச்சவன கூப்பிடுறேன். கால் வந்துட்டு. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. இன்னொரு தரம். இந்த பாட்டு என்ன முரடமுத்துன்னு ஒரு படத்துல தானே? முரடமுத்து தானே? சிவாஜி கணேசன் சார் நடிச்ச படம் தானே? வெள்ளை புறாவின் கூட்டினிலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. கள்ளப்புறாவின் செய்கையினால் கலங்குதம்மா இந்த குடும்பம் என்னும் புறா. தேவையில்லாத ஒரு நட்பால குடும்பத்துக்குள்ள மன வருத்தங்கள், பேச்சுவார்த்தையில் மரியாதை குறைவுகள், உள் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத, ஒற்றுமை இல்லாத துன்பம், சண்டை சச்சரவு, இது எல்லாம் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும். தேவையில்லாத ஒருத்தருடைய தூண்டுதலால். அதுதான் கள்ளப்புறா. புரியுதா? 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலும் நஷ்டம், உன் பணமெல்லாம் வெளியில் கிடக்கும், உனக்கு பணம் வந்து சேராது. நீ தான் இப்போ அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற நிலைமையில மாட்டிக்கிட்டு முழிப்ப. இதான உண்மை. காலில் வந்துடுவாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த பத்திரம் இன்னொருத்தன் அதே மாதிரி பத்திரம் வச்சிருக்கானே. இன்னொருத்தன் அதை மாதிரி பத்திரம் வச்சிருக்கான். கண்ணை மூடி அதுக்கு உள்ள போறேன். 3 மாத காலத்துல அதுக்கு ஒரு தெளிந்தா பத்திரத்தையும் எடுத்து தரேன். அதுக்கு ஒரு விலையும் வச்சு வித்து தரேன். வாமா. அதுல கடனும் தீரும், குடும்பமும் மாறும். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு தஞ்சை மாவட்டம். கர்மசாமி, எனக்கு கல்யாணம் நடக்கணும், என் கடனும் தீரணும். சூடிய பூக்கள் வாடிவிடும், சூடாத மலர்கள் சூடுவதற்கு காத்திருக்கும். என்னடா வேணும் தம்பி? கடத்தை அடைக்கணுமா, முதல்ல கல்யாணத்தை நடத்தணுமா? கடத்தை அடைச்சா போதும், கல்யாணத்தை பின்னால் பார்த்துக்கலாம். கட்டிக்காரவே, காலில் வந்துட்டு வா. உங்கள் அண்ணன் இப்போ பணத்துக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் போலுக்கு. உங்கள்கிட்ட சொல்லலையா? அதை பற்றி சொல்ல வைக்கிறேன். உன் கடன் தீரும், உனக்கு வருமானமும் பெருகும். ஒரு வழியை வகுத்து தரேன், வெற்றி ஆகிக்குவான். 21 நாட்கள் கால அவகாசத்தில் எல்லாம் நடக்கும். ஒன்றும் கழுத்து நெரிக்காண்டா, இந்த நெருப்பிலேருந்து விட்டுட்டேன். போ, இந்த பணத்தை வச்சுக்கோ. நல்லா அடுத்து பேசுவோம்பா. கர்மசாமிக்கு மைசூர். மைசூர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடு. ஒரு முக்கூடல இருந்துட்டு மைசூருக்கு எந்திக்க நிக்கிறியா? அதுக்கு அங்க நிக்கணும். யூடியூப்ல வரும், வாங்கிட்டு போங்க. ஒருத்தருக்கா இவன் கொடுத்தான், இல்லை ஊருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவனோ தெருவில் நின்றான். இன்னொரு தடவை கால்.
வாப்பா